இப்போ நீலத்திமிங்கலத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ஜைஜான்டிக் இப்போ இருக்கிற உலகத்துல இப்போன்னு இல்லை பொதுவாகவே எப்பவுமே அதுதான் இருக்கிறதுலே பெரிய அளவுன்னு சொல்லிட்டான். அப்போ அதோட இதயம் ஹார்ட் எவ்வளோ சைஸ்ல ப்ரோ இருக்கும், என்ன சைஸ்ல இருக்கும்? நார்மலாக இருக்கும்ல மோட்டார் சைக்கிளோட இன்ஜின், அதெல்லாம் கம்பேர் பண்ணால் அது எல்லாத்தையும் விட இதோட ஹார்ட் தான் வந்து பெருசு. இப்போ அந்த ஹார்ட் பீட் இருக்கும்ல ப்ரோ, நமக்கு வந்து சைஸ் சின்னதுன்றனால ஒரு மாதிரி சவுண்டு கம்மியாக கேட்குது. இது வந்து கிட்டத்தட்ட 200 கிலோவுக்கு இருக்கு. ஆமாம். அப்போ அந்த ஹார்ட் பீட்டோட சவுண்டு எப்படி இருக்கும், ஏதாச்சும் சொல்ல முடியும்? ஒரு நிமிஷத்துக்கு வெறும் 2 முறை கூட துடிக்கும். வெறும் 2 அது எப்படி ப்ரோ 2 வாட்டி துடிச்சா அதால உயிர் வாழ முடியுது? இதோட பிளட் வெசல் இருக்குல்ல, இந்த பிளட் வெசலுக்குள்ள ஒரு மனுஷனால உள்ள போய் சஸ்டெயின் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது உண்மையா? மனிதரால உள்ள போக முடியுமா? சஸ்டெயின் பண்றது இல்ல, உள்ள போக முடியுமா? நீலத்திமிங்கலங்களோட இயர் வேக்ஸ், அதாவது காது மிளகு. அப்ப அதை வச்சே விஞ்ஞானிகள் வந்து அதுக்கு எவ்வளவு வயசு இருக்கு, என்ன சாப்பிட்டுருக்கு, அதே மாதிரி அதனுடைய அது வாழ்ந்த கடல் மோசமா இருந்திருக்கா எப்படின்னு கண்டுபிடிக்க. அது எப்படி ப்ரோ அந்த ஏர் வேக்ஸை வச்சு இவ்வளவு கண்டுபிடிக்க முடியுது? பரிசோதனை பண்ணி பார்த்தாலே இது ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கா, அந்த ஹார்மோன் இதுல கலந்துருக்கா, அந்த மாதிரி கண்டுபிடிச்சு. திமிங்கலத்துக்கு என்ன ப்ரோ ஸ்ட்ரெஸ் இருக்கு? போன வீடியோவில் நீலத்திமிங்கலத்தோட சுவாரஸ்யமான விஷயங்கள், மனிதர்கள் ஏன் அந்த நீலத்திமிங்கலத்தை வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோகமாக அந்த வீடியோ முடிஞ்சு. அந்த வீடியோவோட கடைசியிலே சொல்லியிருந்தோம் திமிங்கலத்தில் மொத்தம் 5 சப்ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோவில் அதை வந்து ஃபுல்லாக என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை கேட்டுட்டு அந்த 5 சப்ஸ்பீசிஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ப்ரோ ஃபர்ஸ்ட், நீலத்திமிங்கலம் இறால் மீனை தான் சாப்பிடுன்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம், கரெக்டா? அந்த இறால்ன்றது மீன் கிடையாது, அது ஒரு கடல்ல வாழ்ற ஒரு உயிரினம். அது ஒரு உயிரினம்னு வச்சுக்கிறோம். அதை வந்து அந்த நீலத்திமிங்கலம் வாயை திறந்து மொத்தமா வந்து அப்படியே கேட்ச் பண்ணும் தானே, தண்ணியோட சேர்த்து கேட்ச் பண்ணும். அந்த தண்ணியோட சேர்த்து கேட்ச் பண்ணல அந்த வாய்க்குள்ள எவ்வளவு தண்ணி ப்ரோ இருக்கும்? அது வந்து உண்மையிலேயே தண்ணியோட சேர்த்து அதை ஃபுல்லா எடுத்தோடனே அதை வந்து ஃபில்டர் பண்ணும். ஃபில்டர் பண்ணிட்டு தானே இறாலை சாப்பிடும். அப்ப அந்த ஃபில்டர் பண்றதுக்கு முன்னாடி அதனோட வாயில இருக்கிற தண்ணி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு குட்டி நீச்சல் குளம் அளவுக்கு இருக்கும். நம்ம நீச்சல் அடிச்சு போகலாம் அந்த தண்ணியை அது துப்புனா. அந்த அளவுக்கு தண்ணியை ஒரே தடவையில அது வந்து வாயில வச்சிருக்கும். அவ்வளோ தண்ணி இருக்குன்னா அப்ப அவ்வளோ தண்ணி இருக்கிற இடத்துலதான் அதால வாழவும் முடிஞ்சு. அதனாலதானே கடல்ல வாழுது. சரி, ஓகே ப்ரோ. இப்போ நீலத்திமிங்கலத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ஜைஜான்டிக் இப்போ இருக்கிற உலகத்துல இப்போன்னு இல்லை பொதுவாகவே எப்பவுமே அதுதான் இருக்கிறதுலே பெரிய அளவுன்னு சொல்லிட்டான். அப்போ அதோட இதயம் ஹார்ட் எவ்வளோ சைஸ்ல ப்ரோ இருக்கும், என்ன சைஸ்ல இருக்கும்? ஹார்ட் வந்து உடம்ப கம்பேர் பண்ணும்போது கம்மி தான், இருந்தாலும் நம்மளை கம்பேர் பண்ணும்போது இது ஜாஸ்தி. அதாவது இதனுடைய ஹார்ட் கிட்டத்தட்ட 5 அடி வரைக்கும் இருக்கும். அதனுடைய டால், அதனுடைய வெயிட் வந்து நம்மளை தாண்டிடும். மனுஷன் அதிகபட்சம் வந்து ஒரு 120 கிலோ இருக்க முடியுமா? இது வந்து 180 இருந்து 200 கிலோ வெறும் அதனுடைய ஹார்ட் மட்டுமே 200 கிலோ. ஆமா, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால அதனுடைய ஹார்ட் வந்து ரொம்ப பெருசு. நார்மலா இருக்கும்ல மோட்டார் சைக்கிளோட இன்ஜின், அதெல்லாம் கம்பேர் பண்ணா அது எல்லாத்தையும் விட இதோட ஹார்ட் தான் வந்து பெருசு. இப்போ அந்த ஹார்ட் பீட் இருக்கும்ல ப்ரோ, நமக்கு வந்து சைஸ் சின்னதுன்றனால ஒரு மாதிரி சவுண்டு கம்மியா கேட்குது. இது வந்து கிட்டத்தட்ட 200 கிலோவுக்கு இருக்கு. ஆமா. அப்ப அந்த ஹார்ட் பீட்டோட சவுண்டு எப்படி இருக்கும், ஏதாச்சும் சொல்ல முடியுமா? அந்த ஹார்ட் பீட்டோட சவுண்டு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி பயங்கரமாலாம் கேட்காது. ஏன் கேட்காதுன்னா, இப்ப அதனுடைய உடல் அமைப்பு இருக்குல்ல, ஃபுல்லா தசைகளால் ஆனது. அந்த ஹார்ட் இருக்கிற பகுதி வந்து மூடப்பட்டிருக்கும். அதை எடுத்து வெளியே வச்சாங்கன்னா நல்லா சவுண்டா கேட்கும். ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அவ்வளோ பெரிய ஹார்ட் இருந்தாலும் அது சாதாரணமாக வந்து ஒரு ஹை ரேஞ்சுக்கு இருந்தால் ஒரு நிமிஷத்துக்கு 37 முறை துடிக்கும். அது வந்து நார்மலாக வந்து ஒரு 25 முறை துடிக்கும். அந்த மாதிரி 25 to 37 முறை அந்த இடைப்பட்ட இதில் துடிக்கும். அது ரொம்ப ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருந்தால் 10 to 15 முறை ஒரு நிமிடத்துக்கு துடிக்கும். இப்போ நமக்குலாம்னா சாதாரணமாகவே ஒரு 60 இருந்து 100 இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு வந்துருக்கும். ஆனா அதுக்கு நம்மளை விட கம்மி. ஆனா இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இது டைவ் பண்ணி இன்னும் உள்ள போகும்போது, ஆழமா கடலுக்குள்ள போகும்போது ஒரு நிமிஷத்துக்கு வெறும் 2 முறை கூட துடிக்கும். வெறும் 2 அது எப்படி ப்ரோ 2 வாட்டி துடிச்சா அதால உயிர் வாழ முடியுது? கண்டிப்பா உயிர் வாழ முடியும். ஏன்னா அது 2 வாட்டி துடிச்சா கூட அதனோட இயக்கம் இருக்குல்ல, அதுவும் வந்து ஸ்லோவாயிரும். இப்ப நீங்க ரொம்ப ஸ்பீடா ஓடுறீங்க, அப்ப அதுக்கேத்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம ஹார்ட்டும் வந்து வேகமா துடிக்கும். நீங்க மெதுவா நடந்தா ரெஸ்டிங் ஸ்டேட்ல இன்னும் கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து அது ரெஸ்டிங் ஸ்டேட் மாதிரி தான். அது உள்ள போகும்போது
அது ஏன் அந்த மாதிரி கம்மியாகுதுன்னா, அப்படி கம்மியானாதான் ஆழத்துக்கு போகும்போது அவசரத்துக்கு மூச்சு வந்து தேவைப்படாது. இப்ப நீ மெதுவா இதய துடிப்பு வந்து 2 முறை இருந்தாதான் அது ஒரு முறை உறிஞ்சிற அந்த ஆக்சிஜன். ஏன்னா அது வந்து மேல வந்துதான் ஆக்சிஜன் இழுத்துட்டு உள்ள போகும். ஏன்னா அது ஒரு பாலூட்டின்றனால. அப்ப அந்த மாதிரி அது சுவாசிக்கும் போது ஒரு ஆழ்கடல் போனோம்னா ரொம்ப நேரம் போகணும், மேல வர்றதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து பல முறை ஒரு 20 முறையெல்லாம் துடிச்சா டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள மறுபடியும் ஆக்சிஜன் தேவைன்ற மாதிரி ஆயிரும். அதனாலதான் அந்த நேரத்துல அது வந்து ஸ்லோ ஆகும். சரி ப்ரோ, இப்போ ஹார்ட்டை பத்தி பேசிட்டோம். இதோட பிளட் வெசல் இருக்குல்ல, இந்த பிளட் வெசலுக்குள்ள ஒரு மனுஷனால உள்ள போய் சஸ்டெயின் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது உண்மையா? மனிதரால உள்ள போக முடியுமா? சஸ்டெயின் பண்றது இல்ல, உள்ள போக முடியுமா? இது வந்து மித்து. ஏன்னா இது நிறைய பேர் சொல்றது அதனுடைய ஹார்ட் பெருசா இருக்கிறனால அதனுடைய ஏர்டான்ற தமனி அது வந்து பெருசா இருக்கும், அதுக்குள்ள மனுஷன் நுழையலான்னு. ஆனா நுழைய முடியாது. ஏன்னா அதனுடைய ஒட்டுமொத்த டயமீட்டர் வந்து 23 சென்டிமீட்டர் இருக்கும். 23ன்றது ஒரு அடிக்கும் கம்மி தான். ஸோ அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள எப்படி மனுஷனால உள்ள நுழைய முடியும்? ஆனா அதை ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அதனுடைய ஒட்டுமொத்த அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு சொல்றதுக்காக, அதை ஒரு கவிநயமா சொல்றதுக்காக அந்த மாதிரி மனுஷனே உள்ள போக முடியும்னு சொல்றாங்க ஒழிய உண்மையில மனுஷன் உள்ள போக முடியாது. இருந்தாலும் மனிதர்களோட எல்லாம் ஒப்பிடும்போது அது ரொம்ப பெருசு. நம்ம ரத்த நாளெல்லாம் இவ்வளவுதான் இருக்கும், 2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி. இது 23 சென்டிமீட்டருக்கு டயமீட்டர் இருக்குன்னா அப்ப அது வந்து பெருசுதான். ஒரு பைப்பு, பெரிய பைப்பு மாதிரி இருக்கும் அதனுடைய ரத்த நாளமே. இப்போ அந்த 5 சப்ஸ்பீசிஸ் பத்தி பேசலாமா? ஓகே. இப்ப 5 சப்ஸ்பீசிஸ் இருக்குன்னு சொன்னோம்ல. ஆனா 4 தான் வந்து அதிகாரப்பூர்வமா வந்திருக்கு, 5வது வந்து பரிந்துரையில இருக்கு. அத வந்து இன்னொரு சப்ஸ்பீசிஸா சொல்லணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து நார்தன் ப்ளூ வெயில். இது வந்து ஓரளவுக்கு வந்து பசிபிக் பெருங்கடல் அங்கெல்லாம் வாழக்கூடியது, கொஞ்சம் பெருசா இருக்கும். 2வது வந்து சதன் ப்ளூ வெயில். இது வந்து அண்டார்டிக் ப்ளூ வெயில் அப்படின்னு வந்து அழைக்கப்படும். அண்டார்டிக் கடல்ல வந்து வாழும். இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப பெருசு. அந்த நான் சொல்லியிருப்பேன் 100 அடி வரைக்கும் வளரும்னு. அது வந்து இந்த வகை நீலத்திமிங்கலம் தான். அதுக்கப்புறம் பிக்மி அப்படின்னு சொல்லி பிக்மி ப்ளூ வேல்னு குள்ள நீலத்திமிங்கலம். இந்த திமிங்கலத்தை அட்டாக் பண்றது அது பிக்மி? இல்ல, அது வேற. அது வந்து டால்பின். நான் சொல்றது இது நீலத்திமிங்கலத்திலேயே இருக்கக்கூடிய சப்ஸ்பீசிஸ். இதுனா சின்னது இருக்கிறதுலயே. சின்னதுன்னா ஒரு 65 அடியில இருந்து சின்னதே 65 ஒரு 79 அடிக்குள்ள இருக்கும். அதுதான் வந்து இதுல குள்ள நீல முதலை. அதுக்கப்புறம் வந்து நார்தன் இந்தியன் ஓசன் இதுன்னு ப்ளூவேல். இந்த நார்தன் இந்தியன் ஓசன் ப்ளூவேல் வந்து அரபிக்கடல், வங்காள விரிகுடா அங்க வந்து இருக்கும். நான் அந்த பிக்மி சொன்னேன்ல, பிக்மி ப்ளூவேல், அதுவும் வந்து இந்திய பெருங்கடல்ல வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த 4மே வந்து சப்ஸ்பீசிஸ் வந்து அபிஷியலா அங்கீகரிக்கப்பட்டது. அந்த அன்அபிஷியலா இருக்குல்ல ப்ரோ, அதோட பேர் என்ன? அது வந்து சிலியன் ப்ளூவேல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. இது வந்து பாக்குறதுக்கு அப்படியே இந்த பிக்மி இருக்குல்ல, பிக்மி ப்ளூவேல் மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இதை ஏன் தனியான இன்னொரு ஸ்பீசிஸ்ன்னு சொல்லணும்னு பரிந்துரை பண்றாங்கன்னா, சிலி நாட்டு கடல்ல இது வந்து வாழுது. பொதுவா இந்த பிக்மி ப்ளூவேல் வந்து இனச்சேர்க்கை நடக்குதுன்னா அப்ப அது வந்து இந்த அண்டார்டிக் பெருங்கடலை நோக்கி வரும். ஆனா இது வர மாட்டேங்குது. அதே மாதிரி இதனுடைய மரபணு 2க்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. அதுக்கப்புறம் அது போடுற சவுண்ட் இருக்குல்ல, இந்த மேட்டிங் கால், இதெல்லாமே வந்து கொஞ்சம் டிஃபரெண்டாகவும் இருக்கு 2க்குமே. ஸோ இதெல்லாம் வச்சு அப்ப இதுவும் ஒரு தனியான ஸ்பீசிஸ் தான். இதை வந்து ஒரு தனியான ஸ்பீசிஸ் அப்படின்னு, சப்ஸ்பீசிஸ் அப்படின்னு அபிஷியலா அங்கீகரிக்கணும்னு சொல்லி அந்த ரிக்வெஸ்ட் எல்லாம் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல இது வந்து அங்கீகரிக்கப்படலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது 5th சப்ஸ்பீசிஸ் அப்படின்னு பிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதனுடைய 5 ஸ்பீசிஸ். அதுக்கப்புறம் இந்த திமிங்கலங்கள் இருக்குல்ல, நீல திமிங்கலங்களுடைய இயர் வேக்ஸ், அதாவது காது மெழுகு, அது வந்து அடுக்கடுக்கா வந்து இருக்கும். அடுக்கடுக்கு மீன் லேயரா. அப்ப அதை வச்சே விஞ்ஞானிகள் வந்து அதுக்கு எவ்வளவு வயசு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அது வந்து என்ன சாப்பிட்டுருக்கு அப்படின்னும் கண்டுபிடிப்பாங்க. அதாவது இந்த ஏர்வேக்ஸை வச்சு இவ்வளவு கண்டுபிடிக்க முடியுது. அதே மாதிரி அதனுடைய அது வாழ்ந்த கடல் மோசமா இருந்திருக்கா எப்படின்னு கண்டுபிடிக்க. அது எப்படி ப்ரோ அந்த ஏர்வேக்ஸை வச்சு இவ்வளவு கண்டுபிடிக்க முடியுது? எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 30 வயசுல நீலத்திமிங்கலம் இருக்குன்னா அப்ப ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அடுக்கு வந்து இருக்கும் இயர் வேக்ஸ்ல. அதுக்கப்புறம் அதை விட ஜாஸ்தியா ஒரு 50 வயசு நீலத்திமிங்கலம் இருக்குன்னா அப்ப அதுக்கு இன்னும் அடுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அந்த அளவு இருக்குல்ல, எவ்வளவு அதிகரிச்சிருக்கு, எவ்வளவு லேயர் எக்ஸ்ட்ராவா இருக்கு, அதை வச்சே இதுக்கு இவ்வளவு வயசாயிருக்கும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட வயசுல தான்
குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து அந்த இயர் வேக்ஸ் வந்து இருக்கு. அதை தாண்டி வந்து எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ இருக்கிறது இல்லை. அது ஒன்று. இன்னொன்று, அது ஸ்ட்ரெஸ் ஆகும்ல. ஸ்ட்ரெஸ் ஆகிற நேரத்தில் அந்த ஏர் வேக்ஸில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸில் வந்து சில மாற்றம் ஏற்படுது. அப்போ அதை வச்சே அதை வந்து பரிசோதனை பண்ணி பார்த்தாலே இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கா, அந்த ஹார்மோன் இதில் கலந்துருக்கா, அந்த மாதிரி கண்டுபிடிச்சு. திமிங்கலத்துக்கு என்ன ப்ரோ ஸ்ட்ரெஸ் இருக்கு? ஏன் ஸ்ட்ரெஸ் இருக்க முடியாது? ஏன் இருக்கணும்? ஏன் இப்போ உணவு கிடைக்கலன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதுக்கு துணை கிடைக்கலன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை வேட்டையாடுறதுக்கு நான் சொன்னேன்ல ஓர்கா அப்படின்ற கில்லர் வேல், அது வந்து அதை இதை அடித்து துரத்திட்டா கூட அது இதனுடைய உடம்பை கடித்து காயப்படுத்தியிருந்தா அப்போ இதுக்கு ஸ்ட்ரெஸ் வரும், இது எப்படா ஆறப்போகுதுன்ற மாதிரி. ஸோ அதனால் அதுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வெறும் மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, மற்ற விலங்குகளுக்கும் வந்து வரும். ஸோ இதெல்லாத்தையுமே வந்து இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதை விட இன்னொன்று என்னன்னா, இந்த நீல திமிங்கலங்களுடைய உடம்புல டாட்ஸ் மாதிரி சில பேட்டர்ன்ஸ் இருக்கும். அது வந்து கலரில் இருக்கும், பிக்மெண்ட் பேட்டர்ன் அப்படின்னு பேரு. கிரே கலர்ல இல்லைன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு நீல திமிங்கலத்துக்கும் மாறும். இப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் மாறும், அது மாதிரி அதுக்கு மாறும். அதை வச்சே நிறைய பேர் விஞ்ஞானிகள் வந்து இது வந்து இந்த நீல திமிங்கலம், இது இந்த நீல திமிங்கலம், அதாவது பேர் வச்சு ஒரே மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, ஆனா அந்த பேட்டர்ன்ல டிஃபரெண்ட் இருக்கும். அதை வச்சே இது இவன் பேர் இது, அவன் பேர் அது அப்படின்னு சொல்லி பிரிச்சு அதை வந்து கண்காணிப்பாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ இவ்வளவுதான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஒரு நீல திமிங்கலத்தை ஃபர்ஸ்ட் கையில எடுத்து பார்த்தா தான் அவங்களால வந்து இது இப்படி இது இப்படி. கரெக்ட். ஆனா இதை பத்தி நான் அடுத்த ஒரு வீடியோல சொல்ல போறேன், அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இது இவ்வளோ பெரிய உடம்பு இருக்குல்ல, நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், இப்போ நம்ம இதுலயே பாருங்க, நம்ம நார்மலா வந்து யானை பெருசு, நிலத்துல வாழக்கூடிய பாலூட்டி, முன்னாடி டைனோசர் இருந்துச்சு. இப்ப அதனால வேகமா ஓட முடியுமானா முடியாது, வேகமா திரும்ப முடியுமானா முடியாது. ஆனா நீல திமிங்கலம் உலகத்திலே மிகப்பெரிய உயிரினமா இருந்தாலும் இதனால டக்குன்னு டர்ன் பண்ண முடியும் எந்த பக்கம் வேணா. எவ்வளவு டிகிரி ப்ரோ டர்ன் பண்ணோம்? அதாவது டிகிரின்னு சொல்றதை விட இதுல டர்ன் பண்ற ஸ்பீடு. இப்ப நார்மலா ஒரு மீன் இருக்குன்னா அது எப்படி டக்குன்னு டர்ன் பண்ண முடியும்? ஓ அந்த ஸ்பீட். ஓகே, நான் ஃபேஸ் நினைச்சேன். ஓகே, இல்ல அந்த மாதிரி இதனால வேகமா திரும்ப முடியும். ஓகே, சோ அது அந்த டர்ன் பண்றது வந்து ரொம்ப ஸ்பீடா அது பண்றது. ஸோ இது மாதிரி இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. விஞ்ஞானிகள்னால ஒரு விஷயம் கண்டுபிடிக்க முடியல. என்னன்னா நீல திமிங்கலங்களுடைய சவுண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து வேல் சாங்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. அதுல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு வந்து மாறிட்டே வருது. என்ன பிச்சில் பாடுது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. அது ஏன் மாறுதுன்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சியாளர்களுக்கு மண்டை குழம்புது. ஆனால் அது ஏன்னு இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அது கண்டுபிடிக்கப்பட்டால் அடுத்து நம்ம ஒரு வீடியோவில் அதை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு இவ்வளவுதான் இந்த வீடியோல அவ்வளவுதான். அப்ப இன்னும் நீல திமிங்கலத்தை பத்தி இன்னும் அடுத்த வீடியோல பேச போறோம். கரெக்டா? ஆமா, இது வந்து இதனுடைய முன்னோர்கள், அதாவது ஆன்செஸ்டர் வந்து உண்மையிலேயே நிலத்துல வாழ்ந்தது. ஓ, நீல திமிங்கலம் அப்ப நிலத்துல வாழ்ந்துச்சுன்னு சொல்லி ஆன்செஸ்டர். நீல திமிங்கலம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா திமிங்கலங்கள், டால்பின்கள் எல்லாமே வந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் அது கடலுக்கு போச்சு. அது எப்படி நடந்தது அது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். அதே மாதிரி எனக்கு வந்த கேள்வி, சயின்டிஸ்ட் எப்படி வந்து இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கேள்வி வந்துச்சுல, இந்த மாதிரி அதுக்கு அடுத்த வீடியோ இருங்க சார், நாங்க பேசிக்கிறோம் சார். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி வந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல கேளுங்க. என்ன சார் நீங்க இதை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல தண்ணிக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ.